ஹலோ ஹோம் பேக்கர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் விப்பிங் க்ரீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். விப்பிங் க்ரீம் பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். உள்ள நிறைய டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விப்பிங் க்ரீமில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. லைக் சில்வர் மார்க், ட்ராப்போலைட், ஃபியோனா, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நான் ஃபியோனா தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அது பெட்டராக தெரியுது. நான் மற்ற பிராண்ட்ஸும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதை விட ஃபியோனா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஐசிங் தாக்கு பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மற்றதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் மெல்ட் ஆகிற மாதிரியும், இது கொஞ்சம் அதை விட பெட்டராக இருக்க மாதிரியும் என்னோடய ஃபீல். நீங்களும் வாங்கி ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இது பெஸ்ட்டாக இருக்கனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் விப்பிங் க்ரீம் இல்லாமல் வேறு எப்படின்னா கேக்கை ஐசிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பட்டர் க்ரீம் வச்சு ஐசிங் பண்ணலாம். அது இல்லாமல் ஹோம்மேடாக நாங்கள் விப்பிங் க்ரீமை க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நானும் நிறைய விப்பிங் க்ரீமை இந்த சிக் பீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பவுடர் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எதுவுமே இந்த மாதிரி லிக்விட் விப்பிங் க்ரீமுக்கு ஈக்குவலாக இருந்ததே கிடையாது. ஸோ நான் ஐசிங்க்கு இதை தான் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ உங்களால் அது இப்போதைக்கு எங்களால் அந்த மாதிரி வாங்க முடியாது. ஸோ நாங்கள் வீட்டுக்காக ட்ரை பண்ணுறோம், பசங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு எங்கே இருக்குது விப்பிங் க்ரீம் தேடி வாங்க முடியாது. அப்படின்னும்போது விப்பிங் க்ரீம் பவுடர் ஆன்லைன்லேயே விற்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாமல் நான் ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ண போகிறேன், கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும் எனக்கு அப்படின்னா இந்த விப்பிங் க்ரீம் தான் மஸ்ட்டு. வேறு எதுவுமே பெட்டர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விப்பிங் க்ரீமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி வாங்கி அப்புறம் ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குதுன்னா ஷாப்பு, நோ ப்ராப்ளம். அதை அவங்க ஃப்ரீசர்லேயே வச்சுருப்பாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். சப்போஸ் கடை தூரமாக இருக்குது, இந்த க்ரீம் விற்கிற ஷாப் ரொம்ப தூரமாக இருக்குது, ஒரு 1 or 2 hourனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க ஃப்ரீசரில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு நம்ம சீக்கிரமாக ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஆனால் எனக்கு ரொம்ப தூரம், ஒரு 3 hours 4 hours ட்ராவல், நான் லாங் போய் தான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னும் போது தர்மாக்கோல் பாக்ஸ், ஐசிங் பாக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பாக்ஸில் வச்சு நீங்கள் கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் தாங்கும். வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்படி ஃப்ரீஸ் பண்ணுவேன்னா, நான் இதை ஒன்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும் இப்படியே பாக்ஸோடு நான் வச்சுருப்பேன். ஆனால் எப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேனோ எனக்கு தேவையான அளவை எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணுவேன். எனக்கு அப்போ தான் அதை அடுத்த வாட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த அட்டையெல்லாம் ஊறிடும். அதுவும் இல்லாமல் நம்ம சேஃபாக சீல் பண்ணணும். திரும்ப அதை பிரித்ததை நம்ம சேஃபாக சீல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக நான் ஏர்டைட் பாக்ஸில் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ விப்பிங் க்ரீமை எப்படி பீட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். விப்பிங் க்ரீமை ஒரு பவுலில் எடுத்துட்டு அதுக்கு கீழே நான் இப்போ ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது மேலே இந்த பவுலை வச்சு பீட் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் ஏசி இருக்குன்னா நல்ல ஃபுல் கூலிங்கில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஐஸ் க்யூப் மோஸ்ட்லி தேவைப்படாது. அதுவும் இல்லாமல் டே டைமில் பண்ணும்போது இதுக்கு மஸ்ட்டாக தேவைப்படும். மார்னிங் இல்லைன்னா நைட்டில் விப்பிங் க்ரீம் மோஸ்ட்லி பீட் பண்ணுறது மார்னிங் ஆர் நைட் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சன்னோட டைம் மிட் டைமில் நம்ம பண்ணும்போது சீக்கிரமாக மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் பண்ணுங்கள். இப்போ 1/4 கப்புக்கு 1/2 டீஸ்பூன் நம்ம ஐசிங் சுகர் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பீட்டரை 1ல் வச்சு
மெல்லமாக பீட் பண்ணணும். ஒரு டிப்ஸ் என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து விப்பிங் க்ரீம் பீட் பண்ண அப்புறம் அதில் பபிள்ஸாக தெரியும். எப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பபிளாக தெரியும். இந்த மாதிரி ஏன் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக வச்சு பீட் பண்ணுறீங்க. அந்த ஒரு ரீசன்னால் தான் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 1லேயே வச்சு கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2ல் வச்சு பீட் பண்ணணும். அதுலேயே உங்களுக்கு மோஸ்ட்லி 1, 2லேயே வந்து ஓரளவுக்கு கிடச்சிரும். அப்படியே அந்த 1, 2 இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கிடைக்கலன்னும் போது ஒரு 3 அந்த மாதிரி நம்ம ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். எடுத்தோடனே வந்து நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் வந்து வச்சு பீட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்லோ ப்ராசஸாக நீங்கள் பீட் பண்ணும்போது இந்த விப்பிங் க்ரீம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஸ்டிஃப் பீக்காக கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். நம்ம பீட் பண்ணிகிட்ருக்கையிலே நமக்கு தெரியும். நம்ம பீட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக ஆகும். அப்படியே ஸ்டெப்பாக வர்றது வந்து கொஞ்சம் ஹார்டாக நம்ம பீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா நம்மளோட விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி நம்ம கவுத்தி பார்த்தா அது வந்து கீழே விழக்கூடாது. மேலே அந்த பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் நல்ல ஸ்மூத்தான விப்பிங் க்ரீம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். அதுவும் மோஸ்ட்லி ஒரு 5 or 10 மினிட்ஸ்க்குள்ளேயே கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும். இதை வந்து பைப்பிங் பேக்கில் இப்போ நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு பைப்பிங் பேக் தான் வந்து க்ரம் கோட் கொடுக்கறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைப்பிங் பேக்கில் நம்ம மாற்றிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் நாசில் வந்து ஃபிட் பண்ணி டிசைன் போட போகிறீங்க அப்படின்னா சேமோட இதில் வந்து போடாதீங்க. ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு பேக்கில் வந்து நாசிலை போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த பேக்கை போட்டு டிசைன் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ இதை வந்து க்ரம் கோட் பண்ணுறதுக்காக எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா எண்டு வரைக்கும் க்ரீமை நல்லா தள்ளி விட்டு அதில் ஏர் இருக்குது உள்ளே போகலன்னா லைட்டாக பின் வச்சு குத்திட்டு அதை நல்லா இது பண்ணிக்கலாம். நம்ம போடும்போது அந்த கார்னரை கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் விப்பிங் க்ரீம் பற்றி நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விப்பிங் க்ரீமை எப்படி க்ரம் கோட் கொடுக்கறது, எப்படி டிசைன் பண்ணுறது எல்லாமே என் சேனலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.